குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே ராசிக்கதிபதி குரு என்ற காரணத்தினால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது, உதவி செய்யக்கூடிய பண்புகள், ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய பண்பு அதிகம் கொண்ட நபராக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் நேர்மையோடும் உறுதியோடும் செயல்படக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சனி பகவான் 29/3/2025 முடிய சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். சனி 3இல் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செயல்படுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடைவீர்கள். குறிப்பாக முதல் 3 மாதங்கள் உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி 29/3/2025க்கு பிறகு 4ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி தொடங்குகிறது. அர்த்தாசிரம சனி தொடங்குவதால் தேவையில்லாத அலைச்சல்கள், வேலை பளு எல்லாம் ஏற்பட்டாலும் உங்கள் ராசிக்கதிபதியான குரு பகவான் 14/5/2025 முடிய 6இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு இல்லை என்றாலும் 14/5/2025க்கு பிறகு குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது அற்புதமான அமைப்பாகும். நான் கூறுவதை குறித்து கொள்ளுங்கள். முதல் 3 மாதங்கள் சனியின் சாதக சஞ்சாரத்தாலும், மே 14க்கு பிறகு உள்ள காலங்களில் குருவின் சாதக சஞ்சாரத்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு தொழில், வியாபாரம் போன்றவை மிகச் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். ஆண்டுக்கு பிற்பாதியில், ஆண்டு பிற்பாதினா சனி பயிற்சிக்கு பிறகு, குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உள்ள காலங்களில் சில நெருக்கடிகள் இருந்தாலும், நெருக்கடிகள்னால் வேலைக்காரங்களோட ஒத்துழைப்பு நல்லா இல்லாமட்டா இருந்தாலும் பொருளாதார நிலைகள், தொழில் வளர்ச்சியெலாம் நல்லபடியாக இருக்கும். ஏனென்றால் குரு 7 சஞ்சரிக்கிறதுனால மே 14க்கு பிறகு குருவின் 7இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் சஞ்சாரத்தால் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய இருந்தாலும் அதை சமாளித்து, வேலைக்காரங்களால் சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளித்து எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய திறனை கொடுக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குறிப்பாக தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை நீங்கள் அடைவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கும் அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் டோட்டலாக குறையும், முழுமையாக குறையும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக ஒரு சிலர் வெளியூரில் பணி செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். குழந்தைகள் வகையில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக மறையும். குழந்தைகள், மனைவி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனைவி பிள்ளைகள் ஒரு நல்ல நிலை அடைவதால் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
உண்டாக்கும். அடுத்து குறிப்பாக குருவின் சாதக சஞ்சாரத்தால் மே 14க்கு பிறகு குரு 7 சஞ்சரிக்க போறாருல, இதன் காரணமாக திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அடுத்து குறிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக இந்த சர்பகிரக சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற போது ஆண்டு தொடக்கத்தில் 4இல் ராகு 10இல் கேது சஞ்சரிப்பது சற்று அலைச்சலை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் 18/5/2025க்கு பிறகு ராகு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக எடுக்கிற முயற்சியில் நல்ல வெற்றி. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 ராகு 7 குரு என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. இதன் காரணமாக எடுக்கிற முயற்சியில் வெற்றி, புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்புகள், ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன குறிப்பிட்ட காலத்துன்னா 29/3/2025 சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ அங்கே ராகு இருப்பார். சனி ராகு சேர்க்கை ஏற்படும். சனி ராகு சேர்க்கை 4ஆம் வீட்டில் ஏற்படுறது 29/3/2025 முதல் 18/5/2025 முடிய இருக்கும். அந்த ஒரு 50 நாளில் மட்டும் கொஞ்சம் அசையும் அசையா சொத்துக்களை வீண் செலவுகள், ஒரு சிலருக்கு அம்மா வழியில் தேவையில்லாத கவலைகள், இருப்பதை அனுபவிக்க தடங்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அந்த 50 நாளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 50 நாள் தாண்டிட்டா எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த 2025ஆம் ஆண்டில் எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது மாசி, வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி ஆகிய மாதங்கள் ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த ஆண்டில் நீங்கள் பெறத்துக்கு மெயினாக சனி 4ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறதுனால மே மாதத்துல, அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, எல் தீபம் ஏற்றுங்க, சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. ஒரு வளமான பலனை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு இதுவரை தனுசு ராசிக்கான 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை கூறினேன். மற்ற ராசினார்களுடைய பலன்களை அறிந்து கொள்ள உங்களது ஓம் சரணவ யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.